ஏற்கனவே இது போல அந்த ஏரியால மத ரீதியா சில பதட்டத்தை உருவாக்க பலமுறை பிஜேபி அந்த பகுதியில முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எல்லா காலத்திலயுமே முறியடிச்சு இவங்களுக்கு எதிரான போராட்டத்துலதான் அந்த பகுதி மக்களை சிபிஎம் கவுன்சிலரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, அந்த ஏரியால பூராமே அசைவத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதே அது பொய். அவர் சாதாரண ஆள் கிடையாது. பாஜகவோட ஓபிசி அணியோட மாநகர செயலாளர்னு சொல்றாங்க. பேரு சுப்பிரமணியன். அவருக்கு நோக்கம் என்னன்னா, பாஜக RSS ஓட அஜெண்டாவை எப்படியாவது உள்ள திணிச்சு இங்க இருக்கக்கூடிய பிஜேபியில அடுத்து யார் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான ஆள்னு காமிக்கிறதுக்கு இப்ப பிஜேபியில நிறைய போட்டி நடக்குது. அந்த போட்டியில ஒன்னாதான் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பிரியாணி போடக்கூடாதுன்னு போய் தகராறு பண்ணது. ஏன் அப்படின்னா, அந்த ஏரியா மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் முழுக்கவே பீப், அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி அந்த வேறுபாடு இந்த வேறுபாடுலாம் கிடையாது. ஜனங்க எல்லாமே அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்கு. அதெல்லாம் இங்க ஜகஜமா தான் இருக்கு. எல்லா ஜனங்களுமே சாப்பிட்ற ஒரு பொருளா தான் இருக்கு. அதனால இவரோட நோக்கம் அரசியல் ரீதியா அவரை தன்னை முன்னிலைப்படுத்துகிறதே தவிர அங்க அப்படி எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அப்படி சொன்னதுனாலயே இன்னைக்கு அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்ல, தவறான பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சிபிஎம் இன்னைக்கு மாநகர காவல்துறை ஆணையரை சந்திச்சு அவர் மேல புகார் கொடுக்குறாங்க.